வெங்காயம் பூண்டு இல்லாத உருளைக்கிழங்கு பூரி மசாலா செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெயும் நெய்யும் விட்டு ஜீரகம், காயப்பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி வதக்கின பிறகு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி போட்டு வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. 1½ கப்பு சுடு வெல்லம் விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு மசித்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சுட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மாங்காய் பவுடர். இதுக்கு போல் கடைசியாக நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு விடலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாச்சு. 1 கப்பு மல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ பூரி மசாலா ரெடி.